எந்திரம் மட்டும் சொல்லல. இந்த பித்ரு தோஷத்துக்கான பரிகார கோயிலும் சொல்லுவேன். ஓகே, ஓகே. அந்த கோயிலுக்கும் போயிட்டு ம், அந்த ம். ப்ராசஸ் முடிச்சிட்டு அதன் ஓகே. பிறகு இந்த ப்ராசஸையும் செய்யணும். ஓ! அதோட விட்டுறக்கூடாது. ம், ம். ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது. ம், ம். இப்போ நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அதே மாரி அந்த பரிகாரத்தையும் முடிச்சிட்டு, இதையும் முடிச்சிட்டு மருத்துவர்ட்டயும் பார்க்க சொல்லுவேன். மருத்துவத்துக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ராகு, கேதுக்கள் இது வந்து எது குழந்தை பாக்கியத்துக்கு பார்த்தீங்கன்னா, ராகு, கேதுக்கள் XY குரோமோசோம்கள். இந்த XY குரோமோசோம்களால தான் குழந்தை பாக்கியம் உண்டாகிறது. அப்ப அந்த குழந்தை பாக்கியத்துக்கு தடையாக இருக்கக்கூடியது இந்த குரோமோசோம்கள் தான். அப்ப அந்த ராகு, கேதுக்களுக்கு உண்டான பரிகாரங்களை செய்யும் பொழுது, அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான விஷயங்கள் சரியாயிடும். இது எப்படிலாம் அவங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை நீர்க்கட்டி அப்படின்னு ஒண்ணு குடுப்பாங்க. ராகு, கேதுக்கள். அது பொதுவா எப்படின்னா கேதுக்களாலையும் ராகுக்களாலையும் பெண்களுக்கு 5ஆம் இடம், 9ஆம் இடம், 2ஆம் இடம் இந்த மாதிரி இடங்கள்ல சில நட்சத்திரங்கள்ல போய் இருக்கும் பொழுது பெண்களுக்கு அந்த உபாதைகளை கொடுக்கும். இப்படி இந்த உபாதைகளை கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். அப்போ அதை கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான பரிகார முறைகள், அதுக்கு உண்டான மருத்துவ சிகிச்சைகள், அதுக்கு உண்டான இயந்திரங்களை கொடுக்கும் பொழுது 3மே சேர்ந்து வேலை செய்யும். நீங்க சொல்றீங்க, இன்னைக்கு வந்து எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ இந்த டெக்னாலஜியால முடியாதத இந்த பிரசனத்தாலயும், ஜாதகத்தாலயும், பரிகாரங்களாலயும் சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் அறிவியலும் ஆன்மீகமும். ஆன்மீகத்துல இருந்து பிறந்தது தான் அறிவியல். அதுக்கு தான் நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்றாங்க. நோய்க்கு மட்டும் பாக்குறது தான் அறிவியல். ம். பேய்க்கும் சேர்த்து பார்த்தா ஆன்மீகம். 2க்கும் தான் மருந்து. அப்ப 2யும் சேர்த்து பார்க்கணுன்றீங்க. 2யும் சேர்த்து பார்க்கணும். ஓகே, ஓகே. அப்பதான் அது தெளிவு கிடைக்கும். ஓகே. இப்ப நெறைய பேருக்கு வந்து இந்த ஆன்மீகத்து மேல ஜோதிடத்து மேல நம்பிக்கை இல்ல. ஆ. ஆனா வந்து அவங்க வந்து மருத்துவத்த மட்டுமே நாடி போறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்காதுன்றீங்களா? அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ம், மருத்துவத்தை நம்ம குறைச்சு சொல்ல முடியாது. ம். சில பேருக்கு மருத்துவ சிகிச்சையின் மூலியமாக உடனே குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ம், ம். சில பேருக்கு மருத்துவ சிகிச்சை எடுத்தும் ஏன் குழந்தை பிறக்கல? அத நீங்க யோசிக்கணும். சில பேருக்கு மருத்துவ சிகிச்சை எடுக்காம வெறுமனே கோயில் குளத்துக்கு போய் அரச மரத்தை சுத்தினாலே குழந்தை பிறந்துருது. அதையும் நீங்க சிந்திக்கணும். அப்போ ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் தொடர்பு உண்டு.